வணக்கங்க. ஒரு டையிங் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? மார்னிங் சாப்பிட்டுட்டு, பஸ் ஏறி திருப்பூருக்கு சொய்ன்னு போயிட்டேன். அப்புறம் அங்கருந்து திருப்பி ஆட்டோ புடிச்சு மறுபடியும் இண்டஸ்ட்ரிக்கு சொய்ன்னு போயிட்டேன். அப்புறம் அங்க வந்துட்டு இருந்த இன்சார்ஜ் எனக்கு மெஷின்ஸ் பத்தி, இண்டஸ்ட்ரி பத்தி ஃபுல்லா எக்ஸ்ப்ளைன் பண்ணாங்க. நோட்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஒரு டையிங் இண்டஸ்ட்ரி பொறுத்தவரைக்கும், ரா மெட்டீரியல்ஸ ஃபர்ஸ்ட்டு டீசேஷிங், ஸ்கவரிங், ப்ளீச்சிங் எல்லாம் பண்ணுவாங்க. ஆ ஃபேப்ரிக்ல இருக்க ஆயில், டர்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்றதுக்கு. அப்பதான் வந்துட்டு டை நல்லா அப்சர்வ் ஆகும். அப்புறம் டையிங் ப்ராசஸ் பண்ணுவாங்க. அங்க வந்துட்டு ஜெட் டையிங் மெஷின்ல வந்துட்டு ஹை டெம்பரேச்சர்லயும், பிரஷர்லயும் ஃபேப்ரிக் உள்ள போய் டை ஆகிட்டு வெளிய வரும். அப்புறம் வாஷிங் அண்ட் ரின்சிங் ப்ராசஸ் பண்ணுவாங்க. அதுலருந்து எக்ஸ்ட்ரா டை எல்லாம் ரிமூவ் ஆகிரும். அப்புறம் ட்ரையிங் அண்ட் ஃபினிஷிங் ப்ராசஸ் நடக்கும். ட்ரையர் அண்ட் ஸ்டென்ட்னர் மெஷின்ல ஃபேப்ரிக் ட்ரை பண்ணுவாங்க. இது ஏன் பண்றாங்கன்னா, ஃபேப்ரிக்கோட வித்தும், ஸ்மூத்னஸும் அதுக்கப்புறம் ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ, இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், கடைசியா அந்த வேஸ்ட் வாட்டர் இருக்கும்ல, அதெல்லாம் வந்துட்டு எஃப்ளூவன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போகும். அங்க போய் வாட்டர் வந்துட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ரீசைக்கிள் ஆயிரும். இதெல்லாம் முடிச்சுட்டு, ஜாலியா சாப்பிட்டுட்டு, அப்புறம் பஸ் ஏறி திருப்பி போயிட்டேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் கைஸ். டாட்டா.